ஹலோ அண்ட் ஹாய், வெல்கம் டு ஷாம்லாஸ் மொமெண்ட்ஸ். எங்களோட நார்வே ட்ரிப்போட விலாக் வந்து ப்ரீவியஸாக ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்தேன். இது வந்து பார்ட் 2 வீடியோ. பார்க்காதவங்க ஃபர்ஸ்ட் அந்த வீடியோவை பார்த்துட்டு செகண்ட் இந்த வீடியோக்கு வந்தீங்கன்னா கண்டினியூஷன் வந்து ஈஸியாக இருக்கும். இந்த அப்பார்ட்மெண்ட்டை நாங்கள் booking.comல தான் புக் பண்ணோம். ஆனால் டோரில் இந்த மாதிரி பின் நம்பர் இருக்குன்றது எங்களுக்கு தெரியவே இல்லை. ரொம்ப நேரமாக தேடிக்கு அப்புறமா ஃபோன் பண்ணி கண்டுபிடிச்சோம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். சாரி. இந்த ஸ்டே நாங்கள் booking.comல தான் புக் பண்ணோம். இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். இது வந்து எக்ஸாக்டாக கின்சர்விக் அப்படின்ற ஊரில் இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 9 பீப்புளுக்கு 500 யூரோஸ் கிட்ட ஆச்சு. நீங்கள் எவ்வளோ பேர் ட்ராவல் பண்ணுறீங்களோ அதை booking.comல என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி ரூம்ஸை வந்து booking.comல காட்டும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் புக் பண்ணிக்கலாம். பக்கத்தில் இருக்க சூப்பர் மார்க்கெட்லேருந்து சாலட், சாண்ட்விச், பாஸ்தா இதெல்லாம் வாங்கினோம். கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவே இருந்தது. சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கினீங்க அப்படின்னா ஃபுட்டு வந்து கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் ரெஸ்டாரண்ட்டை விட. ஒரே நைட் மட்டும் தான் நாங்கள் இங்கே ஸ்டே பண்ணோம். திரும்பவும் மார்னிங் ஒரு 10 o'clockலாம் இங்கேருந்து கிளம்பிட்டோம். இந்த ஸ்டேயில் வந்து லொக்கேஷன் ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஆனால் வந்து ரூமில் கர்டைன்ஸே கொடுக்கல. ஸோ அதனால் 3 மணிக்கே வெயில் வர ஆரம்பிச்சது. ஏர்லி மார்னிங் 3 மணிக்கே எங்களுக்கு வந்து கண்ணில் சுளீர்னு வெயில் பட்டதுனால தூங்கவே முடியலை. ஸோ நீங்கள் நார்வே ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா ஐ மாஸ்க் எடுத்துகிட்டு போகிறது அவசியம். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து சன்னியாக தான் இருக்கும். ஒரு மணி நேரம் மட்டும்தான் இருட்டவே செய்யும். முக்கியமான விஷயம், நார்வேயில் வந்து கேம்பிங் சைட்ஸ் அண்ட் கேம்பர் வேன் வந்து பரவலாக யூஸ் பண்ணுறாங்க. எங்கே பார்த்தாலும் கேம்பிங் பண்ணிகிட்ருக்காங்க. ப்ளஸ் கேம்பர் வேன்ஸ் தான் நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ உங்களுக்கு இந்தியாவிலேருந்து வரீங்க அப்படின்னா உங்களோட இந்தியன் லைசன்ஸ் வச்சு நீங்கள் கேம்பர் வேன் ஆப் பண்ணிக்கலாம். உள்ளேயே சமைக்கிறதுக்கு அண்ட் பெட் எல்லாமே இருக்கும். அங்கேயே ஸ்டே பண்ணிக்கலாம். ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவாக கூட இருக்கும். கின்சர்வாக்ன்ற வில்லேஜ்லேருந்து கிளம்பி நாங்கள் இப்போ பார்க்க போகிறது விட்ஃபாசன் வாட்டர் ஃபால். நார்வேல ஸ்பீட் லிமிட் வந்து ரொம்ப கம்மியாக தான் வச்சுருந்தாங்க. மோஸ்ட் ஆஃப் த பிளேசஸில் 40, 50, 60 தான் இருந்தது. அதனால ஒவ்வொரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணுறது ரொம்ப டைம் ஆச்சு. இப்போ பார்த்துட்ருக்கிறது விட்ஃபாசன் வாட்டர் ஃபால். அதாவது ஒரு ட்வின் வாட்டர் ஃபால்னு சொல்லலாம். 2 சைடும் வாட்டர் ஃபால் இருக்கும். ரோட்டில் ஃபுல்லாக சாரல் அடிக்குது. இது கொஞ்சம் ஃபேமஸான டூரிஸ்ட் ஸ்பாட்னு சொல்லலாம். வேர்ல்டில் இருக்க டாலஸ்ட் 30 வாட்டர் ஃபால்ஸில் நார்வேல மட்டுமே நிறைய வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. இந்த ஹியூஜான வாட்டர் ஃபால்ஸோட சாரல் வந்து நம்ம ரோடுக்கு அந்த பக்கம் நின்னா கூட நம்ம மேலே படுது. அவ்வளோ ஒரு கோல்டாக இருந்துச்சு. நார்வேல நிறைய டூரிஸ்ட் லொக்கேஷன்ஸில் இந்த மாதிரி குள்ள மனிதர்களோட ஸ்டாச்சுஸ் வச்சுருந்தாங்க. ஸோ நார்வேகியன் மெத்தடாலஜியில் இந்த மாதிரி குள்ள மனிதர்கள் வந்து இன்னும் அவங்க ஐசோலேட் பண்ணிட்டு வாழ்ந்துட்டுருக்காங்கன்னு நம்பப்படுது. ஸோ கூகுளில் நீங்கள் இந்த மாதிரி நார்வேகன் டுவார்ப்ஸ்ன்னு போட்டிங்கன்னா நிறைய ஹிஸ்ட்ரி அதை பற்றி வரும். எல்லா டூரிஸ்ட் லொக்கேஷன்ஸ்லேயும் இந்த பொம்மையோடு சேர்த்து நிறைய ஜாக்கெட்ஸ், ஸ்கார்ஃப், ஸ்வெட்டர்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. எல்லாமே ரொம்ப பக்கா சூப்பர் குவாலிட்டியில் இருந்தது. ஏன்னா நார்வே வந்து ஒரு கோல்டான கண்ட்ரின்றதுனால அங்கே இருக்கிற ஜாக்கெட்ஸ் அண்ட் ஷூஸ் எல்லாமே வந்து ரொம்ப குவாலிட்டியாக இருந்தது. இங்கே புல் வெட்டுறதுக்கு கூட ரோபோ தான் யூஸ் பண்ணுறாங்க. மனுஷங்க எங்கேயுமே வேலை பார்த்து பார்க்க முடியாது. விட்ஃபாசன் வாட்டர் ஃபால்ஸ் பார்த்து முடிச்சுட்டு நெக்ஸ்ட் ஸ்டே பண்ணுற லொக்கேஷனுக்கு போகிற வழியில் ரொம்ப பசிச்சதுன்னு சொல்லி பர்கர் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தோம். நெக்ஸ்ட் நாங்கள் கெய்லோன்னு ஒரு இடத்துல ஸ்டே பண்ண போகிறோம். போகிற வழியே இவ்வளோ அழகாக இருந்தது. எங்களால் இங்கே நிறுத்தாமல் இருக்க முடியல. இறங்கி நின்று பார்த்தோம் அப்படின்னா எங்கே பார்த்தாலும் மவுண்டைன் பிளாட்டியூ தான். ரொம்ப குளிராக இருந்தது. இந்த மாதிரி ஒரு அழகான லொக்கேஷனை நான் எங்கேயுமே என்னோடய வாழ்க்கையில் பார்த்ததில்ல. ஸோ இறங்கி ரொம்பவே என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தேன் இந்த இடத்த பார்த்து. ஆக்சுவலாக இந்த இடத்துக்குலாம் போகணுன்னு எங்களுக்கு பிளானே கிடையாது. போகிற வழியில் இந்த மவுண்டைன் பிளாட்டுவை பார்த்துட்டு என்னடா இந்த ரேஞ்ச் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே பார்க் பண்ணோம். இது வந்து ஹார்டாங்கர் விடா நேஷ்னல் பார்க்காமா. நார்வேயோட நேஷ்னல் அனிமலான மூஸ், அதுக்கப்புறம் சில அனிமல்ஸ் எல்லாம் இங்கே பார்க்கலான்னு சொல்லி வெளியில் போட்டிருந்தாங்க. இந்த பார்க்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு வந்து டோல் வாங்கணும். ஸோ டோல் வாங்கிட்டு நாங்கள் உள்ளே போனோம். ஒரு ஆளுக்கு 10 யூரோ ஆச்சு. சரி, உள்ளே போனால் அந்த மவுண்டைன் பிளாட்டி வந்து ரொம்ப பெருசாக இருந்தது. உள்ளே போக போக என்னன்னே தெரியல, எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிச்சு இந்த இடம். ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நிறைய பேர் வாக்கிங் போயிட்டு
இருந்தாங்க டாக்ஸ் எல்லாம் கூப்பிட்டுட்டு. சரி நம்ம காரில் உள்ளே போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் உள்ளே போயிட்டு இருந்தோம். இந்த டெரெயினே பார்க்குறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அதனாலேயோ என்னமோ கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் இந்த டெரெயினை பார்க்குறப்போ ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லாக ரொம்ப அழகாக இருந்தது. இது வந்து ஒரு க்ரீனரியாகவும் இல்லாமல் ஸ்டோன்ஸும் இல்லாமல் மிக்ஸ்டாக இருந்தது. இதை வந்து மவுண்டன் பிளாட்யூன்னு சொல்கிறாங்க. விடா அப்படின்னா மீனிங் வந்து மவுண்டன் பிளாட்யூ அம்மா. சரி இந்த ஊர் நேஷ்னல் அனிமல் மூஸ் பார்க்கலான்னு சொல்லி போட்டிருந்தாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் கார் எடுத்துகிட்டு டோல் வாங்கிட்டு உள்ளே கிளம்பிட்டோம். ஆனால் எங்களோட பேட் லக் மூஸ் எங்கேயுமே பார்க்க முடியல. இந்த இடத்துல நிறைய பேர் வந்து டென்ட் போட்டு தங்கியிருந்தாங்க. ஆனால் ஒரே ஒரு ரெஸ்ட் ரூம் தான் இருந்தது. 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் நடந்து போயிட்டு வரணும் அந்த ரெஸ்ட் ரூமுக்கு. அப்புறம் தான் எங்களுக்கு தெரிஞ்சது மூசை அந்த மாதிரி ஈஸியாலாம் பார்த்துட முடியாது. இங்கே நிறைய பேர் டென்ட் போட்டு ஸ்டே பண்ணி 2 வாரம் 1 வாரம் வெயிட் பண்ணி மூஸ் வந்து பார்க்குறாங்களாமா. நாங்கள் போனது ஜூலை மந்த், பீக் சம்மர் சீசன் தான். பட் அப்போ கூட நார்வேல ரொம்பவே குளிர்ந்துச்சு இந்த மவுண்டன் பிளாட்யூவில். ஸோ நீங்கள் ஜாக்கெட்ஸ் எடுக்காமல் போனீங்கன்னா ரொம்பவே கஷ்டப்படுவீங்க. ஷூஸ் கூட வின்டர் ஷூஸும் வச்சுக்கிறது நல்லது. என்னோடய ஷூலெல்லாம் தண்ணி இறங்கி ரொம்பவே நான் கஷ்டப்பட்டேன். நாங்கள் இப்போ வந்திருக்கிறது கெய்லோன்ற ஊருக்கு. இந்த காட்டேஜில் தான் நாங்கள் இப்போ ஸ்டே பண்ண போகிறோம். இது ஒரு வுட் ஹவுஸ். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 9 பீப்புளுக்கு 190 யூரோஸ் தான் ஆச்சு. இருக்கிறதுலே ரொம்ப சீப்பஸ்ட் ஸ்டேன்னு நான் சொல்லுவேன். 2 மாடி இருந்தது, கிட்டத்தட்ட 7 ரூம் கிட்டே இருந்தது. ரொம்ப கம்ஃபர்டபுளான ஸ்டே. இந்த ஸ்டே வந்து ஒரு பெஸ்ட் ஸ்டேன்னு நான் சொல்லுவேன் இந்த ட்ரிப்பில். எந்த ஏர்பிஎன்பி போனாலும் எங்களுக்கு வந்த ஒரு ஃபஸ்ட்டு சோதனை வந்து இந்த ஸ்டவ்வை எப்படி ஆன் பண்ணுறது அப்படின்னா. ஏன்னா ஒவ்வொரு ஸ்டவ்வும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். யூடியூப் வீடியோலாம் பார்த்து ஒரு 10-15 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணால் மட்டும்தான் அந்த ஸ்டவ்வை ஆன் பண்ணவே முடியும். அதே மாதிரி இந்த ஸ்டவ்வை ஒரு வழியாக ஆன் பண்ணி நைட்டு கொண்டு வந்து அந்த ரெடிமேட் சப்பாத்தியை சாப்பிட்டோம். இந்த வீடு ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக வுட்லேயே பண்ணியிருக்காங்க. டாப் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா கூரை இந்த மாதிரி ஸ்லாண்டிங்காக இருக்கும். அதுவும் ரொம்ப ஹைட் கம்மியாக இருக்கிறதுனால நிறைய வாட்டி நான் இடிச்சுக்கிட்டேன். என்ன தான் மேலே அது கூரை வந்து இப்படி இருக்குதுன்னு சொல்லி மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டா கூட நமக்கு அது ஞாபகமே வர்றதில்ல. நிறைய வாட்டி எந்திக்கும் போது இடிச்சிட்டே இருந்தேன். நார்வேல மோஸ்ட் ஆஃப் த வீடுங்க மேலே இந்த மாதிரி செடி வளர்க்குறாங்க. அது ஏன்னா சம்மர்லேயும் வின்டர்லேயும் வந்து டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுறதுக்காக இந்த மெத்தட் வந்து யூஸ் ஆகுதாமா. இது வந்து எங்களோட ட்ரிப்போட 4th டே ஆல்மோஸ்ட் எண்ட் ஆகிடுச்சு. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து திரும்பவும் யூஎஸ்க்கு கிளம்பி போகிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஃப்ளைட்டு வந்து 5 மணிக்குன்றதுனால நாங்கள் ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டுட்டு எங்களோட ஃப்ளைட் நெக்ஸ்ட் டேன்றதுனால நாங்கள் வந்து ஒரு ஹோட்டலில் ஸ்டே பண்ணோம். இந்த ஹோட்டல் பேர் வந்து டான் ஹோட்டல். ஓஸ்லோ ஏர்போர்ட் பக்கத்துலேயே இருக்குது. இந்த ஹோட்டலில் ஒவ்வொரு ஃப்ளோர்லேயும் இந்த மாதிரி ஷூ பாலிஷ் போடுறதுக்கு இந்த மாதிரி மெஷின் வச்சுருந்தாங்க. அண்ட் ஒவ்வொரு ஃப்ளோர்லேயுமே இந்த மாதிரி ஐஸ் கியூப்ஸ் டிஸ்பேச் பண்ணுற மெஷின் கூட வச்சுருந்தாங்க. எங்களோட ஃப்ளைட் சாட்டர்டே ஈவினிங் 7 o'clock தான். ஸோ ஒரு நாள் ஃபுல்லாகவே என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு இந்த ஸ்கல்ப்சர் பார்க் பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்தோம் ஃபஸ்ட்டு. இந்த ஸ்கல்ப்சர் பார்க்கில் தரையிலே மேஸ் மாதிரி பண்ணி வச்சுருந்தாங்க. குழந்தைங்கள்லாம் விளையாடிட்டு இருந்தாங்க அதில். இப்போ நார்வேல நைட்டு டைம் 11:40 ஆகுது. இப்போ தான் லைட்டாக இருட்ட ஆரம்பிச்சிருக்கு. திரும்பவுமே ஒரு 1 or 2 ஹவர்ஸில் திரும்ப விடிஞ்சிரும். இந்த மாதிரி தான் இருக்கும் நார்வேல சம்மர் ஃபுல்லாகவுமே. இந்த டான் ஹோட்டலில் நாங்கள் ஸ்டே பண்ணதுலேயே பெஸ்ட்டு திங் என்னென்னா காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட்டாக, அதுவும் வைட் ரேஞ்ச் ஆஃப் காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ என் பிளேட்டில் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ப்ரௌன் சீஸ் தான். சீஸ்லேயே 3-4 வெரைட்டி வச்சுருந்தாங்க. கஸ்டர்டில் 4-5 வெரைட்டி வச்சுருந்தாங்க. ஜாமில் ஒரு 4-5 வெரைட்டி வச்சுருந்தாங்க. வெரைட்டி ஆஃப் சாலட் வச்சுருந்தாங்க. ஷ்ரிம்ப்பு, ஃபிஷ்ஷுன்னு சொல்லிட்டு நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட் இருந்தது. எல்லாத்தையுமே நம்ம சாப்பிட்ற மாதிரி நல்ல டேஸ்டியாகவே வச்சுருந்தாங்க.
இது நம்ம டாப்பிங்ஸாக யூஸ் பண்ணுற பிஸ்கெட்டு, அதுலேயே ஒரு 4-5 வெரைட்டி. சீஸில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் சீஸு, ப்ரௌன் சீஸு, ப்ரெட்டில் ஒரு 4-5 வெரைட்டியெல்லாம் இருந்தது. பட்டரில் பார்த்திங்கன்னா அன்சால்டட் பட்டர், சால்டட் பட்டர், நியூட்டெல்லா, அப்புறம் பீனட் பட்டர், அந்த மாதிரி மேலே ஸ்ப்ரெட்ஸ் இருந்தது. பம்கின் சீட்ஸ், சியா சீட்ஸ், அந்த மாதிரி கார்ன்ஃப்ளேக்ஸ், இதெல்லாம் நிறைய டிஃப்ரெண்ட்டாக வச்சுருந்தாங்க. ஏன்னா நம்ம டாப்பிங்ஸாக எதை வேணால் போட்டு சாப்பிட்டுக்கலாம். ஃப்ரூட்ஸ் கூட ஒரு 4-5 வெரைட்டி இருந்தது. இங்கே யோகட் பார்த்திங்களா, அதாவது தயிர்லேயே ஃப்ளேவர்டு தயிர், இது இவங்க நிறைய பரவலாகவே சாப்பிடுவாங்க. ஸ்ட்ராபெரி, பனானா அந்த மாதிரி இருந்தது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறதுலாம் மெயின் கோர்ஸ். இந்த ஃபலாஃபல் பால் இருந்துச்சு. ஃபலாஃபல்னால் ஒன்றும் இல்லை, வடை மாதிரி இருக்கும். அண்ட் தென் இந்த டொமேட்டோவில் ஏதோ பண்ணி வச்சுருக்காங்க. எக்கு வந்து மெயினாகவே எல்லா ரெஸ்டாரண்ட்ஸ்லேயும் கிடைக்கும். அப்புறம் பேப்ரிக்காவை வந்து ஸ்மோக் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த சைடு எக்கை வந்து ஆம்லேட் பண்ணியும் வச்சுருக்காங்க. அதே மாதிரி ஹாஃப் பாயில் பண்ணி வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு மீட் இருக்குது. அண்ட் தென் பொட்டேட்டோ வந்து இவங்க நிறைய சாப்பிட்றாங்க. ஒன்றும் இல்லை, ஒரு உப்பு மட்டும் போட்டு பொட்டேட்டோவை அப்படியே ஃப்ரை பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் தென் இதுவும் ஃபலாஃபல் பால்ஸ் தான். சாசேஜ் நிறைய சாப்பிடுவாங்க. அப்புறமா ஒரு பீஸ் வச்சுருக்காங்க. எக்கு வந்து ஹாஃப் பாயில்டாக வச்சுருக்காங்க. இது வந்து ஸ்மோக்டு சால்மன். இங்கே அந்த சால்மன் ஃபிஷ்ஷு தான் ரொம்ப ஃபேமஸாக கிடைக்கும். அதிலும் அந்த ஸ்மோக்டு சால்மன் வந்து இவங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்குது. இதெல்லாமே பீஃபு, போர்க்கு, அந்த மாதிரி மீட்ஸை வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. சீஸில் ஒரு 3 வெரைட்டி வச்சுருக்காங்க. நாங்கள் காஃபி எடுத்து குடிச்சிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். இந்த ஹோட்டலில் வந்து லிஃப்ட் வந்து என்னடா போகவே மாட்டேங்குதுன்னு பார்த்தா, நம்மளோட கார்டை ஸ்வைப் பண்ணால் தான் லிஃப்ட்டே ஆப்ரேட் ஆகும் போல். செக்யூரிட்டி ரீசன்ஸ்க்காக அந்த மாதிரி வச்சுருக்காங்க. அதுவும் இல்லாமல் பவர் பேங்க்கை வந்து நம்ம ரெண்ட்டுக்கு எடுத்துக்கலாம். எங்களோட ஃப்ளைட்டோட செக்இன் பார்த்திங்கன்னா 4 o'clock தான். ஸோ நிறையவே டைம் இருந்தது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஓஸ்லோ பக்கத்துலேயே இந்த பீச் இருந்தது. இங்கே தான் நாங்கள் வந்திருக்கோம் இன்றைக்கி இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு. ஒரு 2 hours இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அல்பாக்கா ஃபார்ம் பார்த்துட்டு கிளம்பலான்னு பிளானு. இங்கே ரொம்ப நல்ல சன்னியாகவே இருந்தது. எல்லோரும் சேர்ஸு அந்த மாதிரி கொண்டு வந்து அவங்களோட பெட்ஸோட ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க பீச் சைடில். நான் ரேண்டமாக கூகுளில் ஓஸ்லோ பக்கத்தில் என்ன பார்க்கலான்னு சர்ச் பண்ணிகிட்டு இருந்தப்போ அல்பாக்கான்னு ஒரு அனிமலை பற்றி பார்த்தேன். அதோட ஃபார்ம் வந்து இங்கே ஓஸ்லோ பக்கத்தில் இருந்தது. சரி, அங்கே புக் பண்ணலான்னு ட்ரை பண்ணி ப்ரீவியஸ் டேவே மெயில் அமிச்சோம். பட் ஃபார்ம் வந்து அவைலபிளாக இல்லை, ஃபுல்லாக புக்டுன்னு சொன்னாங்க. இதுதான் அந்த அல்பாக்கா அனிமல். இந்த அல்பாக்காவை வந்து லாமான்னு சொல்கிறாங்க. டெலிஃபோன் மணி போல் சிரிப்ப வழிவலா படத்தில் வர பாட்டில் வந்து இந்த அல்பாக்காஸ் வந்து பின்னாடி இருக்கும். இந்த அல்பாக்காஸை எல்லா கண்ட்ரீஸ்லையும் பார்க்க முடியாது. சவுத் அமெரிக்கா, யூரோப் அந்த மாதிரி ஒரு சில கண்ட்ரீஸில் மட்டும் தான் பார்க்க முடியும். இது நம்ம ஊர் ஆடு மாதிரி ரொம்ப சாஃப்டான அனிமல் தான். இந்த அல்பாக்காஸ் கூட நம்ம வாக் போகலாம், இது கூட டூர் போகலாம், நம்ம இதுக்கு சாப்பாடு ஊட்டலாம். இதெல்லாமே நம்ம ப்ரீ புக் பண்ணணும். அதோட லிங்க் கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். அந்த ஃபார்ம் ஓனர் அங்கேயே தான் இருந்தார். பட் அவர் நீங்கள் ப்ரீ புக் பண்ணால் மட்டும்தான் அல்பாக்காஸ் கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும்னு சொல்லிட்டாரு. ஸோ நாங்கள் வெளியிலேருந்தே அல்பாக்காஸ் அப்படியே பார்த்துட்டு கிளம்பிட்டோம். இந்த அனிமல்ஸோட ஃபர்ரை வந்து ஹை குவாலிட்டி டெக்ஸ்டைல் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. இது ஒரு ரொம்ப சாஃப்டான அனிமல் தான். ஒவ்வொரு கண்ட்ரி போகும்போதும் ஒவ்வொரு விஷயத்தை நாங்கள் கற்றுக்க தான் செய்கிறோம். இங்கே நாங்கள் பெட்ரோல் போடலான்னு வந்திருக்கோம். ஜெர்மனியில் இருக்க மாதிரி இங்கே கார்டை போட்டுட்டு அப்ரூவ்டு வந்ததுக்கப்புறம் பெட்ரோல் வரவே இல்லை. ஏன்னு எங்களுக்கு ஒன்றுமே புரியல. நார்வேல என்ன தான் நார்வேகன் பாஷையாக இருந்தால் கூட இங்கிலீஷ் கொஞ்சம் பேசுகிறாங்க. ஸோ பக்கத்தில் அந்த கார்காரங்க கிட்ட கொஞ்சம் ஹெல்ப் கேட்டோம். அவங்க வந்து எப்படி வந்து ஃபில் பண்ணணும்னு சொல்லி ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் ஃபில் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். நம்மளோட கிரெடிட் கார்டு அப்ரூவ் ஆனதுக்கப்புறம் கூட அங்கே நம்ம பம்ப் வந்து செலக்ட் பண்ணோம் போல். அது வந்து ஜெர்மனியில் கிடையாது. ஸோ பம்ப் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் தான் பெட்ரோல் வந்து வெளியில் வந்தது. ஸோ இது எங்களுக்கு வந்து நார்வே வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது. ஸோ நார்வே ட்ரிப் முடிஞ்சது. எங்களோட ரெண்டல் காரை பார்க் பண்ணிவிட்டு நாங்கள் ஃப்ளைட் போர்ட் பண்ண போயிட்டுருக்கோம். இந்த மாதிரி கார் ரெண்டல் கீ ட்ராப் அப்படின்ற போர்ட் சைன்ஸை ஃபாலோ பண்ணிட்டு போனாலே நம்ம காரை எங்கே ரிட்டர்ன் பண்ணணும், கீஸ் எங்கே விடணுன்றது வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நாங்கள் 6ன்ற கம்பெனியில் தான் கார் புக் பண்ணியிருந்தோம். ஸோ 6ஓட லொக்கேஷனில் போய் காரை பார்க் பண்ணியாச்சு. கீயை வந்து அங்கே கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி ஒரு பாக்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸில் வந்து நம்ம ட்ராப் பண்ணிவிட்டு மூடிட்டு போயிடலாம். ஸோ அவங்க பிக் பண்ணி காரை செக் பண்ணிவிட்டு நமக்கு வந்து கன்ஃபர்மேஷன் மெயில் பண்ணுவாங்க.
நார்வே ஏர்போர்ட்டில் வந்து கியாஸ்க்குன்னு சொல்லிட்டு 2-3 கடை இருந்தது. சரி கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குன்னு சொல்லி அங்கே தான் வந்து பரிட்டோ வாங்கினோம். பட் பரிட்டோ ரொம்பவே மோசமாக இருந்தது. அதில் வந்து சிக்கன்லாம் வந்து ரொம்ப நல்லாவே இல்லை. ஸோ நீங்கள் வந்து நார்வே ஏர்போர்ட்டில் வாங்குறீங்க அப்படின்னா கியாஸ்க்லேருந்து வாங்காதீங்க. அங்கே நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. கொஞ்சம் காசு எக்ஸ்ட்ரா போட்டாலும் அதுலேருந்து வாங்குறது நல்லது. எங்களோட போர்டிங் கேட்டுக்கு தான் நாங்கள் இப்போ போயிட்டுருக்கோம். போகிற வழியிலே சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே நுழைஞ்ச மாதிரி எல்லா இடத்துலையும் சேலு ஆஃபர் அப்படின்னு சொல்லி சின்ன சின்ன பொருளுக்கும் போட்டுட்டு இருந்தாங்க. இதோட எங்களோட நார்வே ட்ரிப் எண்ட் ஆகுது. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்கலாம். Thank you. Bye bye.